அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டுள்ள 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக சட்ட மற்றும் ஜனநாயக வழிமுறைகளில் தீவிரமாக செயற்படப் போவதாக மக்கள் சார் கூட்டு எதிர்க்கட்சி அறிவித்துள்ளது. 2026 ஆகஸ்ட் 10ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது தொடர்பான விவாதத்தை தாண்டி அரசாங்கத்தின் நோக்கம் மற்றும் நீதித்துறையின் சுயாதீனம் குறித்த பரந்த அரசியல் மோதலாக உருவெடுத்திருப்பதாக காட்டுகிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளியிடப்பட்ட உத்தியோகபூர்வ சட்டம் மூலம் முக்கியமாக உயர் நீதிமன்றம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65லிருந்து 67ஆக உயர்த்துகிறது. மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 63லிருந்து 65ஆக உயர்த்துகிறது. பிரதம நீதியரசரின் பதவி காலத்தை 67 வயது அல்லது அந்த பதவியின் 6 ஆண்டுகள் இவற்றில் உள்ள முதலில் வருகிறதோ அதுவரை என வரையறுக்கிறது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் அதிகபட்ச நீதிபதிகள் எண்ணிக்கையை 19லிருந்து 24ஆக அதிகரிக்கிறது. எனவே இது ஓய்வு பெறும் வயதை மட்டும் மாற்றும் ஒற்றை விடய சட்டம் மூலம் அல்ல, நீதித்துறையின் தலைமைத்துவம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் கட்டமைப்பிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உத்தியோகபூர்வ வர்த்தமானி சட்டம் மூலம் எதிர்க்கட்சி முன்வைக்கும் மைய கேள்வி நீதிபதிகளின் அனுபவத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லதா என்பதல்ல, மாறாக இந்த மாற்றம் இப்போதும் ஏன் கொண்டு வரப்படுகின்றது, இதனால் உடனடியாக பயனடையும் தனிநபர்கள் யார் என்பதாகும். ஓய்வு பெறும் வயதை திடீரென மாற்றுவது தற்போது பதவியில் இருக்கும் குறிப்பிட்ட நீதிபதிகளின் பதவி காலத்தை நீடிக்க செய்யலாம். அதனால் எதிர்கால முக்கிய அரசியலமைப்பு, தேர்தல் மற்றும் மனித உரிமை வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தின் அமைப்பு மறைமுகமாக பாதிக்கப்படலாம். எதிர்பார்ப்பாளர்களின் வாதம் நீதிபதிகளின் பதவிக்காலம் பாதுகாப்பு என்பது அவர்களை அரசியல் அழுத்தத்திலிருந்து காப்பதற்கான அடிப்படை என்பதால் இந்த சந்தேகத்தை முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. அதேவேளை குறிப்பிட்ட நபரை பாதுகாப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்ற குற்றச்சாட்டுக்கு இச்செய்தியில் நேரடி ஆதாரம் முன்வைக்கப்படவில்லை. அது தற்போது எதிர்க்கட்சியின் அரசியல் குற்றச்சாட்டுடனாகவே உள்ளது. அனைத்து அரசியலமைப்பு திருத்தங்களுக்கும் குறைந்தது நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை தேவைப்படுகிறது. ஆனால் மக்கள் இறைமை உள்ளிட்ட அரசியலமைப்பின் பாதுகாக்கப்பட்ட ஏற்பாடுகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கும் திருத்தங்களுக்கு மக்கள் தீர்ப்பும் தேவைப்படலாம். 22வது திருத்தம் மக்கள் தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டுமா என்பதை எதிர்க்கட்சி ஒருதலை பட்சமாக தீர்மானிக்க முடியாது. சட்டம் மூலம் நாடாளுமன்ற ஒழுங்குபடுத்தல் பத்திரத்தில் இடம்பெற்ற பின்னர், அதாவது தாக்கல் செய்யப்படும் மனுக்களை விசாரித்து அரசியலமைப்பின் 120 மற்றும் 83ஆம் உறுப்புரிமைகளின் அடிப்படையில் உயர் நீதிமன்றமே அதனை தீர்மானிக்கும். அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் குறித்த நீதிமன்ற விசாரணையின் பிரதான கேள்வியும் அதன் மக்கள் தீர்ப்பும் தேவையா என்பதை 12 நீதிபதிகளை கொண்ட முழு அமர்வு விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசியல் மற்றும் பொது நம்பிக்கை ரீதிகள் முக்கியமானது. எனினும் அவ்வாறு முழு அமர்வும் அமைக்கப்படுவது தானாக நிகழாது. அரசியலமைப்பின் 132ஆம் உறுப்புரையின்படி அமர்வின் அளவை நிர்ணயிப்பதில் பிரதம நீதியரசர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அரசாங்கத்தின் நியாயப்படுத்துவதை அனுபவமிக்க நீதிபதிகளை மேலும் 2 ஆண்டுகள் சேவையில் வைத்திருப்பது வழக்குகள் தேங்குவதை குறைக்கும் என்பதாகும். ஆனால் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பதால் மட்டும் கீழ்நிலை நீதிமன்றங்களில் உள்ள வழக்கு தாமதங்கள் தீர்ந்துவிடாது என்ற எதிர்க்கட்சியின் விமர்சனங்களில் நியாயம் உள்ளது. வழக்குகள் தேங்குவதற்கு நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களின் பற்றாக்குறை, போதிய உட்கட்டமைப்பு இல்லாமை, வழக்கு மேலாண்மையின் பலவீனம், அரசு பகுப்பாய்வு மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள தாமதங்கள், ஒத்திவைப்புகள் மற்றும் நடைமுறை சிக்கல்கள் போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன. ஓய்வு பெறும் வயது அதிகரிப்பு அவற்றின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே கையாளக்கூடும். அதே நேரத்தில் மேல்முறையீட்டு நீதிபதிகளின் எண்ணிக்கையை 19லிருந்து 24ஆக உயர்த்தும் ஏற்பாடு வழக்கு சுமையை குறைப்பதற்கான நேரடியான கட்டமைப்பு நடவடிக்கையாக கருதப்படலாம். இந்த விவகாரம் பல்வேறு எதிர்க்கட்சிகளை ஒரே மேடையில் இணைக்கும் பொது காரணியாக மாறியுள்ளது. நீதித்துறையின் சுயாதீனம் என்ற வலுவான பொதுநல கருப்பொருளை குறிவைத்து அரசாங்கத்திற்கு எதிரான பரந்த கூட்டணியை கட்டமைப்பதே மக்கள் சார் கூட்டு எதிர்க்கட்சியின் அரசியல் தந்திரமாக தெரிகிறது.
சிவப்பு ஜீண்டா தேர்தல்களை ஒத்திவைக்கும் சதி போன்ற சொற்கள் கடுமையான அரசியல் விமர்சனங்களே தவிர வர்த்தமானி சட்டமூலத்தின் வாசகங்களால் நேரடியாக உறுதிப்படுத்தப்படுபவை அல்ல. வெளியிடப்பட்ட சட்டமூலத்தில் ஜனாதிபதி அல்லது நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிக்கும் எந்த ஏற்பாடும் இடம்பெறவில்லை. ஆகவே அத்தகைய நீடிப்புக்கு இந்த திருத்தம் எதிர்கால முன்னுதாரணமாக பயன்படுத்தப்படலாம் என்பதே எதிர்க்கட்சியின் ஊகம். சட்டமூலத்தின் தற்போதைய உள்ளடக்கம் அல்லது 22வது திருத்தம் நீதிபதிகளின் வயது தொடர்பான நிர்வாக மாற்றமாக மட்டும் பார்க்கப்பட முடியாது. அது அமலுக்கு வரும் நேரம், அதனால் தற்போதைய நீதிபதிகளுக்கு ஏற்படும் தாக்கம், அரசாங்கம் நடாத்திய ஆலோசனைகளின் வெளிப்படைத்தன்மை ஆகியவை நியாயமான சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றன. எனினும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற பதவிக்காலத்தை நீடிக்கும் சதி, மனித உரிமைகள் உடனடியாக பறிக்கும் முயற்சி போன்ற எதிர்க்கட்சியின் விரிவான குற்றச்சாட்டுகள் இதுவரை ஆதாரப்படுத்தப்படவில்லை. விவகாரத்தின் அடுத்த தீர்மானமாக கட்டங்கள் உயர்நீதிமன்றத்தின் அரசியலமைப்பு தீர்ப்பும் அரசாங்கம் 3/2 நாடாளுமன்ற பெரும்பான்மையை பெறுமா என்பதுமாக இருக்கும். எதிர்க்கட்சிகளின் போராட்டம் வெற்றி பெறுமா என்பது நீதிமன்ற வாதங்களுடன் ஆளுங்கட்சிக்குள் உருவாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளிலேயே பெரிதும் தங்கியுள்ளது.